கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை 2வது பகுதியின் 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு முக்கியமான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் நீங்க ஒரு ஜாப்லயே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் பட்சத்துல 10ஆம் இடத்துல போயிட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வேலையில ஒரு பிடிப்பின்மை அல்லது உங்களுக்கு செஞ்ச வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், வேலையே செய்யாம இருக்கிறவனுக்கு கூட ஒரு ப்ரமோஷன், ஒரு அப்ரிசியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து குரு ஒரு மனதளவுல ஒரு ஒரு வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி விடுவார். அதனால நீங்க தவறான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். ஸோ இது மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா நல்ல விஷயமா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமான முன்னேற்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வருமானம் சீராக இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற வாய்ப்புகள் கூட குரு பகவான் உங்களுக்கு சைலண்டா இன்னொரு பக்கம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கு. அப்ப வரக்கூடிய வருமானம் உங்களை வந்துதானே தீரணும். இப்போ அதற்கான சூழ்நிலைகளை குரு ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த பக்கம் ஒர்க்ல சாட்டிஸ்பேக்ஷனை குறைச்சு விட்டுருவார். அப்ப இந்த ரெண்டுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான பலன்களாகவே உங்களுக்கு வருவதால உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. கொஞ்சம் உங்களுடைய சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதோ அல்லது உங்களுடைய தேவைக்கு மீறி ஒரு பெரிய வாகனமாக வாங்குவதோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கூட நீங்களே ஏற்படுத்தி கொஞ்சம் அதுல செலவுகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு வரலாம். சனி உங்க ராசியை பார்வை செய்கிறார். அப்ப சனி கொஞ்சம் உடல் மந்தம் அல்லது சோம்பல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது தூக்கத்தை கெடுப்பார் அல்லது ஒரு நல்ல தூக்கம் வராமல் அரைகுறையா தூங்குறது அல்லது ரொம்ப அதிகமா தூங்குறது, இந்த 2 ஒரு பிரச்சனை. ஸோ இந்த அமைப்புல தான் உங்களுடைய 2026ஆம் வருடம் உங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால சரியான உடற்பயிற்சிகள், யோகா, தியானம் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய தூக்க குறைபாடுகள், வாக்கிங் போன்ற விஷயங்கள், உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது உடல் பயிற்சி அப்படிங்கிறது உடல் உழைப்புக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். இப்போ சனி உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்கறதுனால அந்த சோம்பல் தன்மையை விட்டு நீங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையும்.